பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராசர் பற்றின சுவாரஸ்ய தகவல்கள். காமராசர் ஒருத்தரை ஒரு முறை பார்த்தாலும் அவரை நினைவில் வச்சுக்குவார். மறுபடியும் அவரை எப்போ சந்தித்தாலும் அவரை பற்றி மிக சரியாக சொல்லுவாராம். எந்த ஊரை பற்றி பேசினாலும் அந்த ஊரில் உள்ள தியாகியோட பேரையும் அவரை பற்றின விவரங்களையும் சொல்லுவார். காமராசரோட காலடிப்படாத கிராமங்களே இல்லைங்கிற அளவுக்கு ஏறத்தாழ எல்லா கிராமங்களுக்கும் போய் வந்துட்டாராம். காமராஜரோட முகபாவத்தை வச்சு அவரை யாரும் எளிதில் யூகிக்க முடியாதான். கோபம் வந்தால் திட்டி தீர்த்துடுவார், அதுக்கப்புறம் அதை மறந்துடுவார். மனசில் எதையும் வச்சுக்க மாட்டார். தன்னை தேடி எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரையும் அழைச்சி பேசிட்டு தான் தூங்க போவாராம். மேடைகளில் காமராஜரை அதிகம் பாராட்டி பேசினாலோ இல்லை அடுத்த கட்சியை மோசமாக விமர்சித்து பேசினாலோ உடனே தடுத்து நிறுத்திடுவாராம். வெற்றி தோல்வியை சமமாக பாவித்தவர். 1,28,000 வாக்கு வித்தியாசத்தில் நாகர்கோவில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றப்ப கூட மனம் மகிழாதவர். குமரி மாவட்ட மக்கள் காமராஜரை அப்பச்சின்னு தான் அழைப்பாங்களாம். காமராஜர் எப்பவும் மணிப்பர்ஸோ பணமோ பேனாவோ கூட வச்சுக்கிட்டது இல்லையா. காமராஜரோட பாட்டி இறந்தபோது அவரோட தோளில் ஒரு துண்டு போடப்பட்டது. அதிலிருந்து தோளில் துண்டு போடுற பழக்கத்தை தொடர்ந்தார். மலர் மாலைகள்னால் காமராஜருக்கு அலர்ஜியாம். கையில் வாங்கிக்குவார், துண்டு கொடுத்தா மகிழ்ச்சியோடு ஏற்றுக்குவார். ஏன்னா அந்த துண்டுகளை அப்படியே பாலமந்திர் ஆதரவற்றோர் இல்லத்துக்கு கொடுத்துருவார்.